Hi friends, welcome to Unlimited Foodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி டீ கடை போண்டா. இந்த மழை சீசன்ல நம்ம சில்லான கிளைமேட்டா இருக்கும். இப்ப நம்ம ஈவினிங்ல சூடா சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அந்த டைம்ல இந்த மாதிரி டீ கடை போண்டா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்லிமிட்டட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப டீ கடை போண்டாக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்றதை பார்ப்போம். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி 3 கொத்து பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். புதினா 3 கொத்து நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு பொடியா நறுக்கிருக்கேன். பச்சை மிளகா 2 எடுத்திருக்கேன், அது பொடியா நறுக்கிருக்கேன். கடலை மாவு 100 கிராம், மைதா 20 கிராம், கார்ன்ஃபிளவர் மாவு 50 கிராம், ஒரு பிஞ்ச் பெருங்காயம், சோம்பு 1 ஸ்பூன், கார மிளகாய் தூள் 1 ஸ்பூன், வனஸ்பதி 1 ஸ்பூன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீ கடை போண்டா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, இது கூட கார மிளகாய் தூள், சோம்பு, ஒரு சிட்டிகை பெருங்காய பவுடர், கூடவே 1 ஸ்பூன் வனஸ்பதி சேர்த்துக்கிறேன். இதுல நம்ம வனஸ்பதி ஏன் சேர்க்கிறோம் நீங்க நினைக்கலாம். இது சேர்க்கறதுனால தான் அந்த போண்டா டீ கடையில ரொம்ப சாஃப்டா இருக்கு. இது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த வனஸ்பதியை இது கூட சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் பிசைஞ்சிக்கலாம். இந்த வனஸ்பதி எல்லா இடமும் படுற மாதிரி ஈவனா நம்ம கையாலே பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். எதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி தெளிச்சேன்னா, இதுல இருக்கிற உப்பு, வனஸ்பதி எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்னா மிக்ஸ் ஆகிறதுக்காக தான் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சேன். இப்ப அடுத்தது நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மைதா மாவு சேர்த்துக்கிறோம். கூடவே கார்ன்ஃபிளவர் மாவு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட கடைசியா நம்ம ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். கடையில கண்டிப்பா பேக்கிங் சோடா போட்டு தான் பண்ணுவாங்க. அப்பதான் நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம வனஸ்பதி வேற சேர்த்திருக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். இப்போ நான் இதுல சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீ கடை போண்டாக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதம் இருந்தா போதும். வாங்க நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப கடாயில எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போண்டாவை போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குது டீ கடை போண்டா. இது நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். நம்ம கட் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்குமே தவிர போடுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஈவினிங்கில் இது போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த போண்டா. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன்ல வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நான் இதை ஒன்று எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ ஹாட்டாக இருக்கு பாருங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கே டெம்ப்ட் ஆகும் சாப்பிடணும் போல. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம அன்லிமிட்டட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா அன்லிமிட்டட் ஃபுட்டீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.